கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலே ஆணையர் அவர்களின் ஆதரவோடு நடைபெறுவதாக மாநகர குற்றப்பிரிவு சிசிபியிலே நடைபெறுகின்ற வழக்குகள் சம்பந்தமாக பல்வேறு கட்ட பஞ்சாயத்துகள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக வழக்கறிஞர்களாகிய நாங்கள் எங்கள் கட்சிக்காரர்களிடத்திலே இருந்து பெறக்கூடிய நியாயமான புகார்களை விசாரணைக்காக மாநகர காவல் ஆணையர் மூலமாக மாநகர குற்றப்பிரிவுக்கு மாற்றல் செய்யப்பட்டு அங்கு விசாரணை நடைபெறுகிறது. அந்த விசாரணையிலே எதிர்த்தரப்பினரிடத்திலே அவர்களுடைய செல்வாக்குகளை பயன்படுத்தி நேரடியாக கட்ட பஞ்சாயத்து நடைபெற்று நியாயமாக பாதிக்கப்பட்டு கொடுத்த புகார்தாரர் அவருக்கு எதிராக பல்வேறு நிலையிலே விசாரணைகள் நடைபெறுகின்றன என்பதனை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினை நாங்கள் அழைப்பு விடுத்துள்ளோம். எனது கட்சிக்காரர் பல்லடத்தை சார்ந்த ஒரு பெரும் தொழிலதிபர். அவர் ஆறுமுகசாமி மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் மற்றும் சாமிநாதன், அவரது மனைவி ராதா உள்ளிட்டோர் பங்குதாரராக இருக்கக்கூடிய மில்லிற்காக ஏறக்குறைய 120 கோடி ரூபாயை வட்டிக்கு வங்கி பரிமாற்றம் மூலமாக கொடுக்கப்பட்டு அதன் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகளின் அடிப்படையில் மாநகர குற்றப்பிரிவிலே புகார் அளித்தார். சிசிபியிலே புகார் ஏற்க மறுத்து ஏறக்குறைய எனது கட்சிக்காரர் 9 மாதங்கள் அலைக்கழிக்கப்பட்டு மாநகர குற்றப்பிரிவு அந்த புகாரின் வழக்கு பதிவு செய்ய மறுத்ததன் அடிப்படையில் அவர் ஜேஎம் கோர்ட்டிலே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறி ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கிலே பெற்ற தீர்ப்பின் அடிப்படையில் எனது கட்சிக்காரர் கொடுத்த புகாரின் மீது கிரைம் நம்பர் 38/2023 23/9/2023 அன்று பதிவு செய்யப்பட்டது. இந்த பதிவு செய்த புகாரின் மீது அவர்கள் மேற்கொண்டு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வந்த சூழ்நிலையில் மாநகர ஆணையருக்கு நெருக்கமானவர் என்று கூறிக்கொண்டு இமாமி சோமசுந்தரம் என்கின்ற ஒரு நபரும் விக்ரம் என்கின்ற ஒரு இடைத்தரகர் நபரும் அந்த மில்லிலே இணை இயக்குநர்களாக